ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விரத வழிபாடு விதிமுறைகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நிறைய பேர் மற்றவங்க சொல்லி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதுபடி அந்த விரத வழிபாடை கடைப்பிடிக்கிறாங்க. அது தவறு கிடையாதுங்க. இருந்தாலும் இந்த விரத வழிபாட்டு விதிமுறைகள்லாம் என்னன்னு நீங்களும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்கிறது மூலயமா அந்த ஐயப்பனுடைய அருள் இன்னும் மேலும் முழுமையாக நமக்கு கிடைக்குங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயப்ப பக்தர்கள் இன்று வரை கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சால சிறந்தது. அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை. அதற்கு பின் மாலை அணிபவர்கள் கார்த்திகை 19ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல நாளில் மாலை அணியலாம். எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டலம், அதாவது 41 நாட்கள் விரதம் இருக்கும்படி அதற்குள் மாலை அணிந்து கொள்ளலாங்க. துளசி மணி இல்லைன்னா உத்ராட்ச மாலை 108 அல்லது 54 மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்தோடு ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைந்து அணிய வேணுங்க. அதோட துணை மாலை ஒன்றும் அணிந்து கொள்வது நல்லதுங்க. பல முறை விரதமிருந்து சபரிமலை சென்று பக்குவமடைந்த பலமலை ஐயப்பன்மார் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்கள்லையோ குருநாதரை வணங்கி அவர் திருக்கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேணுங்க. அல்லது தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகளில் வைத்து எடுக்கப்பெற்ற மாலையாகவோ அணிந்து கொள்ளலாங்க. மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் இயன்ற தட்சிணையை கொடுக்க அடி வணங்கி ஆசீர்வாதம் பெற வேணுங்க. ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடங்களிலிருந்து குருசாமியை முழு மனதுடன் ஏற்று அவர் தம் மொழியை தேவ வாக்காக மதித்து மன கட்டுப்பாட்டோட பணிந்து நடந்து கொண்டு பயணத்தை இனிதாக ஒத்துழைக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியங்க. நீலம், கருப்பு, காவி, பச்சை, மஞ்சள் இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும். தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் இயலாவிட்டாலும் பஜனைகளில் கலந்து கொள்ளும் போது யாத்திரையின் போதும் முழுவதும் கண்டிப்பாக வர்ண உடை அணிய வேண்டியது அவசியங்க. மலைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதியோர் தடுத்தல் கூடாதுங்க. எவ்வித அச்சமும் இல்லாமல் தர்மசாஸ்தாவிடம் முழு பொறுப்பினையும் வைத்து முகமலர்ச்சியுடன் அனுப்பி வைக்க வேணுங்க. இதெல்லாம் விரதங்களில் மிகவும் ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய பிரம்மச்சாரிய விரதமாகுங்க. மனம் வாக்கு செயல் என்ற மூவகையிலும் காம இச்சையை அறவே நீக்க வேணுங்க. காலை மாலை இரு வேளையிலும் குளிர்ந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டுங்க. தினமும் ஆலய வழிபாடும் பஜனைகளில் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் விழித்து ஐயப்பன் புகழ்பாடி மகிழ்தலும் பேரின்பம் பயக்குங்க. படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறு துண்டை மற்றும் தரையில் விரித்து படுக்க வேணுங்க. பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேணுங்க. களவு, சூதாடுதல், பொய், திரைப்படங்கள், விளையாட்டு, வேடிக்கைகள், உல்லாச பயணங்கள், போதையூட்டும் பொருட்கள், புகைப்படத்தல் முதலியவற்றை தவிர்க்க வேணுங்க. எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சவரம் செய்வது கொள்வது, காலணிகள், குடை உபயோகிப்பது இதெல்லாம் தவிர்க்கணுங்க. மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரணம் என தொடங்கி பின் விடைபெறும்போது சாமி சரணம் என சொல்ல வேணுங்க. விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறுங்க. அதனால் என்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்து சைவ உணவை உண்ண வேண்டுங்க. மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்தக்கூடாதுங்க.
பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்கள் ஐயப்பா என்றும், பெண்களை மாளிகைப்புறம் என்றும், சிறுவர்களை மணிகண்டன், சிறுமிகளை கொச்சி என்றும் குறிப்பிட்டு அழைக்க வேண்டுங்க. சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிதாக பயணம் வர விரும்புகிறவர்களிடம், நான் பத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் வருகிறேன், என்னோடு தைரியமாக வரலாம் என்று சொல்லக்கூடாது. பயணம் புறப்படும் போது போய் வருகிறேன் என்று யாரிடமும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. எல்லா பொறுப்பினையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளே சரணம் என்ற பக்தியுணர்வுடன் சரணம் விழித்து புறப்பட வேண்டும். மாலை அணிந்த ஐயப்பன்மார்கள் தங்களது கடமைக்கு இடையூறு இல்லாமல் சுறுசுறுப்புடன் தங்கள் பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும். மாலை அணிந்து முதல் பக்தர்கள் நாள்தோறும் 108 சரணங்கள் சொல்லி காலை மாலை வழிபட்டு துளசி, கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, பால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டுங்க. யாத்திரம் புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்பாக கன்னி பூஜை நடத்த வேண்டும். எல்லா ஐயப்ப பக்தர்களும் தங்கள் வீட்டிலோ அல்லது குருசாமி மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் வீட்டிலோ பொது இடத்திலோ சற்று விரிவான மூலையில் கூட்டு வழிபாடு நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கி அருள் பெறுவது சால சிறந்தது. ஐயப்பன்மார் ஒருவருக்கு அன்னமிடுதல் மிக்க அருள் பாலிக்குங்க. மரணம் போன்ற துக்க காரியங்கள் எதிலும் ஐயப்பமார்களும் அவர்கள் குடும்பத்தினரும் கலந்து கொள்ளக்கூடாது. தவிர்க்க முடியாத நெருங்கிய உறவில் மரணம் நேரிட்டு கலந்து கொள்ள வேண்டியதிருந்தால் அணிந்த மாலையை கழற்றி ஐயப்பன் படத்தில் மாட்டிய பிறகுதான் கலந்து கொள்ள வேண்டும். மாலையை கழற்ற நேர்ந்தால் மீண்டும் உடனே அணிந்து கொண்டு யாத்திரை செல்ல முற்படக்கூடாது. ஐயப்பன் திருவருளை வேண்டி மறுவருடம் சென்று வர வேண்டும். எல்லா விரதங்களையும் பிரம்மச்சாரிய விரதம் முக்கியமானதாகும். அதனால் எந்த பெண்களை கண்டாலும் தாய் என்றே கருத வேண்டும். பெண்கள் ருதுமங்கல சடங்கு விழாவிற்கோ குழந்தை பிறந்த விழாவிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாதுங்க. இருமுடி கட்டி பூஜையை தன் வீட்டிலோ என்ற தட்சிணை கொடுத்து குருவின் கரங்களால் இருமுடியை தலையில் ஏற்றி வீதிக்கு வந்ததும் வாசற்படியில் விடலை தேங்காய் உடைத்து ஐயப்பன் சரண கோஷத்தோடு பின்னால் திரும்பி பார்க்காமல் ஒரே நோக்கத்துடன் பயணம் தொடர வேண்டும். யாரிடமும் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. கன்னி ஐயப்பமார்கள் யாத்திரை புறப்பட நேரத்திலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் செல்லும் வரை அவர்களாக இருமுடி தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றி கொள்ளவோ கூடாது. குருநாதர் அல்லது மற்ற பழமலை ஐயப்பன்மாரை கொண்டு ஏற்றவோ இறக்கவோ வேண்டும். 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுமிகளும் ருதுகாலம் நின்ற வயதான பெண்களும் மட்டும் சபரி யாத்திரைக்கு கலந்து கொள்ளலாம். யாத்திரை வழியில் அடர்ந்த வனங்கள், காட்டு யானை, புலி, கரடி முதலான விலங்குகள் இருக்கும். அதனால் பக்தர்கள் கூட்டமாக சரணம் சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். இரவு நேரங்களில் காட்டிற்குள் மலஜலத்திற்காக தனியே அதிக தூரம் செல்லக்கூடாது. சரணம் விழித்தல், சங்கு ஒலித்தல், வெடி வைத்தல் பாதுகாப்புக்கு சிறந்த வழிகள்ங்க. பம்பை நதியில் நீராடும் போது மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈமக்கடன்கள் செய்து முன்னோர்களின் ஆத்மா சாந்தி பெற வழிவகுக்க வேண்டும். பம்பையில் சக்தி பூஜையின் போது ஐயப்பன்மார்கள் சமைக்கும் அடுப்பிலிருந்து சிறிதளவு சாம்பல் சேகரித்து சன்னதி ஆழியில் இருந்து எடுக்கப்பெற்ற சாம்பலை அத்துடன் கலந்து தயாரிக்க பெறுவதற்கு தான் சபரிமலை பஸ்பம். இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இருமுடியில் ஐயப்பனுக்காக கொண்டு செல்லும் நெய் தேங்காயை சன்னதியில் உடைத்து அபிஷேகம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் இந்த நெய்யையும் விபூதி பிரசாதங்களையும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். ஐயப்பனுக்கு காணிக்கையாக சுற்றத்தார்களும் மற்றவர்களும் கொடுத்து அனுப்பும் காணிக்கையை சன்னிதானத்தில் செலுத்தி அவர்களுக்கு ஐயப்பன் திருவருள் கிடைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். குருசாமிக்கு தட்சணை கொடுக்க வேண்டிய சமயங்களெல்லாம் ஐயப்பமார்கள் தாங்கள் விரும்பிய வசதிக்கு ஏற்றவாறு கொடுத்து குருவின் அருளை பெறலாம். இதில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது. ஐயப்பமார்கள் கொடுக்கும் காணிக்கை எவ்வளவாக இருந்தாலும் அதை மனமகிழ்வுடன் பெரும்பொருளாக ஏற்று குருவின் குருவான ஐயப்பனுக்கே செலுத்தி பேரருள் பெற்றெய்வது குருமார்களின் சால சிறந்தது. ஐயப்பன்மார்கள் எல்லோருமே, குறிப்பாக கன்னி ஐயப்பன்மார்கள் பெரிய பாதையில்
அழுதை வழி சென்று வருவது மிகுந்த பயன் விளைவிக்கும். ஆனால் சிலர் தங்கள் தொழில் கடமை சூழ்நிலை கருதி எரிமேலியிருந்தும் சாலைக்காயாவும் வழியாகவும் சிலர் வண்டி பெரியாறு வழியாகவும் சபரிமலை செல்கிறார்கள். என்றாலும் பெரிய பாதையில் செல்லும் பொழுது மலைகளில் விளையும் பல மூலிகைகளின் சக்தி கலந்த காற்றினை பெறுவதாலும் பல மூலிகைகளை கலந்த ஆற்று நீரில் குளிப்பதாலும் உடல் நலம் ஏற்படுவதாலும் எழில்மிக்க இயற்கை காட்சிகளை கண்டு களிப்பதால் உள்ளம் பூரிப்பதாலும் பேரின்பமும் பெறுதலாலும் அடைகிறோம். நீண்ட வழி பாதைகளில் ஐயப்பன் சரணமொழி அதிகம் சொல்வதால் பகவானின் திருநாம உச்சரிப்பு மிகுந்து செல்வதால் பகவானின் திருநாம உச்சரிப்பு மிகுந்து பக்தி உணர்ச்சி வளர்கிறது. யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவருள் பிரசாதம் கட்டினை தலையில் ஏந்தியபடி வாயிற்படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும். வழிபாட்டு அறையில் கற்பூர ஆரத்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும். யாத்திரை இனிதே நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி ஐயப்பன் திருவருள் படத்தில் அணிவித்துவிட்டு விரதம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.